கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது ஒரு அருமையான நேரம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். இன்றைய நாளிலும் கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். 10வது வசனத்திலே கொலோசியர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனையை வழங்குகிறார். இந்த ஆலோசனை நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இந்த வசனம் காணப்படுகிறது. முதலாவதாக இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த வசனம் சொல்லுகிறது, சகலவித நற்கிரிகைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கடந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியம் என்கின்ற காரியத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே யெரொபெயாமினுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்து பார்த்தோம். கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார், இந்த தேசத்தை நான் தருவேன் என்று. ஆனாலும் அவனுடைய விசுவாசத்திலே, அவனுடைய நம்பிக்கையிலே, கர்த்தர் சொன்ன காரியத்திலே அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டபடியால் ஜனங்களை பிரியப்படுத்த, ஜனங்களை தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்கு அவன் பல காரியங்களை செய்தான் என்று வேதத்திலே பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கின்றது. கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய், நாம் வேறொரு மனிதனுக்கு பாத்திரராய் நாம் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்தது அவருக்கு பிரியமுண்டாக நாம் வாழ வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம், அப்படியானால் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் மதிக்க வேண்டியது இல்லையா, மற்றவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டியது? அதற்காகத்தான் இந்த வசனத்திலே மேல் பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எல்லோரும் இந்த காலகட்டத்திலே வரங்களை நாடுகிறோம், கனிகளை எந்த அளவுக்கு நாடுகிறோம்? இயேசு சொன்னார், யோவான் சொன்னார், கனி கொடாத, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் விட்டு அக்கினியிலே போடப்படும் என்பதாக. ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது, சிந்திக்க வேண்டிய காலப்பகுதியில் இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமுண்டாக, தேவனுக்கு பிரியமுண்டாக்குற பாத்திரமானாய்